அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது 2024 ஆகஸ்ட் மாத பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் இந்த மாத கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது ரிஷபமனையில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். எதுவரைக்கு இருக்குன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 25 வரை. அதன் பிறகு செவ்வாய் பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார். சூரிய பகவான் கடகமனையில் இருக்க இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி சிம்மமனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். சிம்மமனையில் புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்க இங்கே புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கார். கன்னிமனையில் கேதுவும், கும்பமனையில் சனி பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ சுக்கிரன் அங்கே சிம்மமனையில் பகை பெற்று இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை, மன மகிழ்ச்சி தரக்கூடிய அம்சத்தில் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது அது புதனோடு சேர்ந்திருக்கார். புதனுங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்யாதிபதி. அதே சமயம் இந்த மாதத்தினுடைய மிடில் பார்த்தீங்கன்னா சூரியனும் 11ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை பெருகக்கூடிய தன்மை, எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை, துணிச்சல் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். உடல்நலத்தில் இருந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் விலகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். சரி, 2ஆம் இடம் என்பது தனத்தை குறிக்கக்கூடிய, வாக்கை குறிக்கக்கூடிய, உங்கள் குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனது 7ஆம் பார்வையாக அங்கே பார்க்கிறார். அப்போ தன் வீட்டை தானே பார்த்து அந்த இடத்தை வலுப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன, குடும்பம் ஸ்தானம் வலுப்பெறுகிறது, தனஸ்தானம் வலுப்பெறப் போகிறது, உங்கள் வாக்கு ஸ்தானம் வலுப்பெறப் போகிறதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் குரு பகவானும் பார்க்குறார். ஒரு சுபர் உங்களை பார்க்கும்போது அந்த இடத்தை புனிதப்படுத்தக்கூடிய தன்மை. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சனியும் பார்த்துட்டு தான் இருக்கார். ஆனால் சனி இப்போ வக்ரமாக உட்கார்ந்துருக்கார். அப்போது என்ன நடக்க போகுது, குடும்பத்துக்கு தேவையான தன வருவாய் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பணத்தை கொடுத்து வைத்து லேட்டாகி, அதாவது திரும்பி வராது அப்படின்னு நினைத்த பணம் உங்களுக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை உங்களுக்கு உருவாக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள், திடீர் என்று சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை. உங்களுடைய வாக்கு என்பது என்னாகும், பலிதமாகும். நல்ல பேச்சக்கூடிய பேச்சு திறமை இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய தன்மை இருக்குல்லவா, அந்த வாக்கு பலிதம் என்பது இந்த மாதம் நன்றாக இருக்கு. அதே சமயத்தில் பேச்சை வைத்து செய்து பிழைக்கக்கூடிய, அதாவது தன்னுடைய பேச்சால பிழைக்கக்கூடிய வக்கீல், அட்வொகேட், ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் வாக்கு பலிதம் உண்டாகக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். 3க்குரியவன், அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். அப்போ 3க்குரியவன் 8ல் போய் மறைஞ்சு என்னாகும், இங்கே தான் உங்களுடைய மனம் சில சமயங்களில் சஞ்சலப்படக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அதாவது என்ன ஆகும், இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனான சுக்கிரனும் போய் 12இல் மறைந்திருக்கார். அப்போ குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது. அப்போ என்ன, கொஞ்சம் சில சமயங்களில் தடுமாற்றங்கள் தரக்கூடிய தன்மை, தேவையில்லாத அலைச்சல் திருச்சலை உங்களுக்கு கொடுக்கும், தேவையில்லாத பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது
இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் யாருக்கும் இந்த ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி 8ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால 4ஆம் இடம் என்பது சனியினுடைய வீடு. ஸோ அந்த வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரமாக இருக்கார். அப்போது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சார்ந்த சுப காரியங்கள் நடக்கல, ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த ஆசைக்கு சில தடங்களை கொடுத்து கொண்டிருந்தது, பணம் இருக்குது ஆனால் எங்கே வாங்கிறது, எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது சரியாக அமையலை அப்படின்னு தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருந்தீர்களவா, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை. ஒரு இடத்தை விற்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் விற்க மாட்டேங்குது, அதாவது சில மாதங்களாகவே அதுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா இப்போது அந்த நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட குரு இணைந்து கொண்டு அந்த குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து தனது 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ நிலம் சார்ந்த விஷயத்தில் கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அந்த சங்கடத்திலிருந்து விளக்கக்கூடிய தன்மை, விற்காத நிலங்கள் விற்பனையாகக்கூடிய தன்மை, நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அதாவது தாய் சொத்து சார்ந்த விஷயங்கள், தாயினுடைய அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும். நிச்சயமாக தொழிலில் வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார், அது வக்ரமாக இருக்கார். அப்போது சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்த கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சனி ஆட்சி பலத்தோடு 5ஆம் இடத்திலேயே வலிமையாக இருக்கார். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகள் என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை. ஏன்னா இப்போ ஒரு உக்கிரமாக உட்கார்ந்துருக்கார், வேகமாக ஸ்பீடாக இருக்கக்கூடிய தன்மை. ஒரு படிக்கணும், ஒரு மந்தம், சரி இந்த வருஷம் வேண்டாம் அடுத்த வருஷம் ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அந்த தடை நிவர்த்தியாக போகிறது. அப்போது என்ன படிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரும், வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். சரி, 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்லதா அப்படின்னா நிச்சயமாக நல்லது தான். ஏன்னா குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சில பல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய தன்மை. ஆனாலும் அந்த வீட்டை கெடுப்பார். என்ன கெடுப்பார், உங்களுக்கு கடனை கெடுப்பார், நோயை கெடுப்பார், எதிர்ப்புகளை தடை செய்வார். ஏன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு அங்கே என்ன பண்ணும், உபஜயஸ்தானத்தில் நல்லது செய்யக்கூடிய தன்மை. அப்போ என்ன, 6ஆம் இடம் என்பது ஒரு கெட்ட இடம் அல்லவா, ஸோ அந்த இடத்தை கெடுப்பார். அப்போது கடன் இல்லாத தன்மையை ஒரு சிலருக்கு உருவாக்குவார். ஆனால் அதே சமயத்தில் 6க்குரியவன் 8ல் போய் இருக்கிறனால தேவையில்லாத விஷயத்தில், அதாவது கடனை வாங்கிறது இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும், அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார், தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ கணவன் அல்லது மனைவிக்கு பார்த்தீங்கன்னா திடீர் வேலை வாய்ப்புகள் கொடுக்கும். அந்த வேலை வாய்ப்புகள்ங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய தன்மை. வெளியில் என்ன தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட், வெளிநாடு, அந்நிய மதத்தினுடைய தொடர்புகள், ஸோ குடும்பத்தை விட்டு அந்த வேலைக்காக கொஞ்சம் பிரிந்து போகக்கூடிய தன்மைகள் ஒரு சிலருக்கு அமையும். அதுவும் உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய தொழில் விஷயத்துக்காக அல்லது வேலைக்காக. ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கிற குரு 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார் அல்லவா, அப்போ 8ஆம் இடத்தை சுபத்துவமாக இருக்கும்போது நிச்சயமாக சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அது சில சமயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை, ஸோ இந்த மாதிரி திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஒரு சிலருக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது நல்லது. நல்ல பல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறதுன்னு சொல்லலாம். தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் இருக்கும்போது திக்பலத்துடன் வலிமையாக இருக்கார். அடுத்தது 16ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ தந்தை ஸ்தானம் நல்லா இருக்குது.
தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ தந்தை சார்ந்த விஷயத்தில் எதை செய்யணுமோ அதையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த காலம். அரசு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள், அரசு உத்தியோகத்துக்கு எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள், அல்லது அரசாங்க எக்ஸாமுக்கு தான் நான் போகணும், அரசாங்க வேலைக்கு செல்லணும் என்கின்ற மன உறுதிப்பாடு கொடுக்கக்கூடிய தன்மைகள். அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா நல்லவைகள், அதாவது ஒரு பெயரையும் புகழையும் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சிலருக்கு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஏன்னா சூரியனாலே அதிகாரம், ஆளுமை அல்லவா. ஸோ அந்த ஆளுமை சக்திங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லவா இருக்கக்கூடிய தன்மை. ஸோ அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இந்த துலாம் ராசிக்கு நல்லவைகளாக இருக்க போகிறது. அதாவது வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய மதம், ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டு வாணிபம். ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் நல்லவைகள். அடுத்து சூரியன் நல்லா இருக்கிறதுனால அரசு ரீதியாக இருந்த காரியங்கள் எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்தோ அதில் எடுத்து செய்யலாம். அதிகாரம், ஆளுமை, ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் திடீர் தன வருவாய் கொடுக்கக்கூடிய தன்மை. 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவா. அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய தன்மை, சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த துலாம் ராசினருக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் தசாபுத்திகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த 2024ஆம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு திருமணம் ஆகும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.